ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்ன காய்ஸ், இந்த ஆஸ்திரேலியா கூடவான சீரீஸ் விட்டாங்க. நிறைய பேர் சூப்பராக அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் கண்டிப்பாக அந்த சீரீஸுக்கு வெயிட் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய வீரர்களும் பேசுகிறாங்க, இந்திய அணி வீரர்களும் நிறைய பேர் பேசுகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விராட் கோலி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவை நாங்கள் வீழ்த்துவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் மாரி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சம்பவம் இந்த வாட்டி உறுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. கண்டிப்பாக ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அந்த தொடருக்கு. விராட் கோலி அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நான் விராட் கோலி என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஆஸ்திரேலியா அணியுடான தொடருக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா ஆஸ்திரேலியா போன்ற ஒரு பெரிய அணியை அடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான இருக்கும். மற்ற அணிகளை விட எனக்கு ஆஸ்திரேலியா கூட விளையாடணுன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தொடர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். மைண்டில் கண்டிப்பாக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வச்சுருந்தா நாங்கள் ஒவ்வொரு டெஸ்ட் போட்டியும் விளையாடுறோம். அதனால் எங்களோட ரொம்ப பாரம்பரியமான கிரிக்கெட் பார்த்திங்கன்னா டெஸ்ட் மேட்ச் தான். அதில் கூட நாங்கள் இது வரைக்கும் ஒரு உலகக்கோப்பை கூட வெல்லலை. அந்த T20 உலகக்கோப்பை வென்றிருக்கோம். அதுக்கடுத்து எங்களோட டார்கெட் பார்த்திங்கன்னா ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தான். அதனால் அந்த தொடருக்கு நான் காத்துட்ருக்கேன். கண்டிப்பாக இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா திரும்பி ஃபைனலுக்கு வந்தால் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு கண்டிப்பாக அதை நாங்கள் தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதுவாக தான் பேசியிருக்காரு. ஏன்னா அந்தளவுக்கு லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப மோசமாக ஒரு தோல்வி அடைஞ்சுன்னு சொல்லலாம். ஆஸ்திரேலியா அன்றைக்கி ஆப்போசிட்டாக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் லாஸ்ட் டைமு. அது முன் வருஷம் பார்த்திங்கன்னா நியூசிலாண்டுக்கிட்ட அதே ஃபைனலில் விட்டோம். ஏன்னா ஆஸ்திரேலியா கிட்ட பார்த்திங்கன்னா அந்த டிராவல்ஸ் ஹெட் இருக்காப்புல, அவர் தான் வந்து அடிச்சிட்டாரு. இந்தியானாவே அடிக்கிறாரு, இந்தியன் டீம்னாவே அடிக்கிறார். அது ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இந்திய அணி ஓரளவுக்கு நல்ல இப்போது பாயிண்ட்ஸ் டேபிள் என்னமோ டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகிறதுக்கான டாப் 2ல் இருந்தால் ஃபைனல் போகலாம். அந்த புள்ளிப்பெட்டியில் பார்த்திங்கன்னா டாப் 2ல் தான் இருக்காங்க. ஓகே, இருந்தாலும் அடுத்து வர போட்டியெலாம் வெற்றி பெறணும். அடுத்தது அந்த டாப் 2ல் யார் முடிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த ஃபைனல் போய் விளையாடுவாங்க. அதுவும் இங்கிலாண்டில் விளையாட போகிறாங்க. கண்டிப்பாக இந்திய அணிக்கு ரொம்ப சவாலான ஒரு கண்டிஷன் தான். ஏன்னா இங்கிலீஷ் கண்டிஷன்னாவே நம்ம இந்திய அணிக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். பட் பரவாயில்ல, இருந்தாலும் இந்திய அணி இருக்கிற ஃபேஸ் பவுலிங் அட்டாக்கு நல்லா விளையாடலாம். ஆஸ்திரேலியா வராமல் இருந்தால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஆஸ்திரேலியா போகும்போது அந்த தொடர்லேயே ஆஸ்திரேலியா வச்சு தொத்திட்டு அவங்க ஃபைனல் கூட வராத மாரி நம்ம பண்ணால் தான் நமக்கு ஈஸியாக எதனா ஒரு ஸ்ரீலங்காவோ இல்லை பங்களாதேஷோ அதுமாரி எதனா ஒரு பாகிஸ்தான் வந்தால் கூட அடிக்கலாம். அதுமாரி ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து தவிர வேறு எந்த டீம் வந்தாலும் அடிக்கலாம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த 2 டீம் அடிக்கலாம். என்ன ஒன்று கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அதுதான் ஒன்று. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்திய அணி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் முடியும். நீங்கள் சொல்லுங்கள், இந்தியா திருப்பி ஆஸ்திரேலியாவை தான் ஃபைனலில் அட்டன் பண்ணுமா, இல்லை வேறு எதனா டீம் இந்தியா கூட வருமா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.